Timon Pokerst. Arise. அப்பதான் வந்து அங்க இருக்க நல்லா வந்து அதிர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு வந்து என்ன ஆச்சுன்னே புரியல. அண்ட் அப்பதான் தெரியுது ராணி, அதாவது எறும்போட ராணி வருது. இல்லைன்னா வந்து இது பெரிய எறும்புன்னு கூட சொல்லலாம். அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது இதுதான் வந்து பாஸா இருக்கும். அண்ட் இது தோக்கடிச்சாதான் நம்ம அங்க போக முடியும், அந்த மெடிசோட வந்து கத்தி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இதோட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் அந்த எறும்பு தான் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா டேகர் வச்சு அதை தடுத்துறான். அண்ட் அப்படியே நம்ம இன்சைட் நம்ம ஹீரோ வந்து போயிடுறான். அப்பதான் அந்த எறும்பு வந்து ரொம்ப காண்டாயிட்டு நான் வந்து அட்டாக் பண்ண வரேன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா டார்ச் ஆயிட்டு அதோட காலை வந்து அப்படியே வந்து வெட்டி விட்டு அந்த சைடு போயிடுறான். அண்ட் அப்பதான் அந்த எறும்பால வந்து சுத்தமா முடியல. அப்பதான் அந்த டோர் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து தெரியுது. சரி ஓகே, இது டக்குன்னு முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் டேகர் எல்லாத்தையும் தூக்கி வந்து அந்த எறும்பு மேல வந்து தூக்கி போட்டுறான். அந்த போட்ட உடனே நம்ம ஹீரோவும் போய் டக்குன்னு வந்து கொண்டுறான். அந்த எறும்பு வந்து இறந்துருது சீக்கிரமாவே. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லானால வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து அது இறந்துருச்சு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வந்துட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள போக பாக்குறான். அண்ட் உள்ள போகும்போது தான் தெரியுது அங்க ஒரு மெடுசாவோட சிலை பெருசா இருக்குது. அண்ட் அதே இடத்துல வந்துட்டு அந்த டேகரும் இருக்குது அந்த மெடுசாவோட கையில. நம்ம ஹீரோ வந்து அந்த மெடுசாவோட பக்கத்துல வந்து போயிடுறான். அண்ட் அப்பதான் டேகரை பாக்குறான். அந்த டேகர்ல வந்து என்ன ஸ்கில் இருக்குதுன்னா வந்துட்டு ஒருத்தங்களோட லைஃப் ஃபோர்ஸ் வந்து டக்குன்னு வந்து உறிஞ்சிடும். ஈஸியா வந்து ஒரு போட்டியில ஜெயிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிலாம் வந்து அதுல இருக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மெடிசோவை பார்த்து வந்து அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா, நான் இந்த டேகரை மட்டும் எடுத்துக்கிறேன், நீங்க தான் வந்து இறந்துட்டீங்களா, நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த டேகரை வந்து எடுக்கிறேன். அண்ட் இந்த டேகர் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. என்னன்னா வந்துட்டு இது ஒரு லெஜெண்டரி டேகர் ஆச்சு. அதனால வந்துட்டு இந்த டேகர் தான் வந்துட்டு அவங்களுடைய அதாவது ஒரு மாஸ்டரை வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். ஏன்னா எனக்கு வந்து அந்த விஷயங்களாம் தெரியும். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றேன்னா வந்துட்டு அந்த டேகரை வச்சு அவன் கையில வந்து குத்திக்கிறான். அந்த குத்தின உடனே அந்த இடத்துல வந்து அந்த டேகரே மறைஞ்சு போயிருது. அது என்ன பண்ணுதுன்னா வந்து அவன் உடம்புக்குள்ள வந்து அப்சர்வ் ஆகிக்குது. அண்ட் அது ஒரு விதமான ஒரு ஸ்கில்ல வந்து மாறுது. இது வந்து ஒரு பெட்டரிஸ் அண்ட் டேகர் சொல்லுவாங்க. இதோட நேம் அதுதான். ஆனா அந்த நேம் சொல்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால வந்து இது வேம்பையர் டேகர்னு வந்து சொல்லிக்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் அதுதான். அதனால வந்து இந்த ஒரு நேமே வந்து நம்ம இது வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு மேல வந்து டேகர் கிடையாது. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு புது ஸ்கில் வந்து இது கொடுத்துருச்சு. இது என்னன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒரு எப்படின்னா ஒருத்தங்களுடைய அந்த ஒரு பவரை வந்து அப்சர்வ் பண்ணிடும். அவங்களுடைய லைஃப் ஹேண்டை வந்து ஃபுல்லா வந்து அப்சர்வ் பண்ணிடும். அதுதான் அந்த பவர். அது ஃபுல்லா வந்து அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அது மேல வந்து காமிக்குது. அந்த ஸ்கில்லோட பாயிண்ட் காமிக்குது 0.00 தான் காமிக்குது. ஏன்னா வந்து நான் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணும்போது தான் வந்து அந்த பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு புது பவர் வந்து கிடைச்சிருச்சு. அண்ட் இந்த பவர் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்குது. அதனால என்ன பண்றேன்னா ஆல்ரெடி ஒரு எறும்பு வந்து சாகாம இருக்குது. அந்த எறும்பு வந்து டேரக்டா வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ வந்து அந்த எறும்பு அப்படியே பிடிச்சி வச்சு அப்படியே அந்த ஒரு ஸ்கில் வந்து ஆக்டிவேட் பண்றான். அதாவது அந்த வந்து லைஃப் ஹேண்டை உருகி கூட அந்த ஸ்கில் வந்து ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த எறும்பு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே சாம்பலா மாதிரி அப்படியே வந்து கரைஞ்சு போயிருது. அதே நேரத்துல வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அது என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆண்டோடைய ஸ்ட்ரென்த் அந்த எஜிலிட்டில வந்து கிடைச்சிருச்சு, அதனால வந்து நீங்க லெவலப் ஆவறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் வந்தோடனே வந்து நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிருச்சு. அண்ட் இந்த மாதிரி கூட லெவலப் ஆகலாமா, அண்ட் இந்த ஒரு பவர் பயங்கரமான ஒரு சீட் ஸ்கில்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அண்ட் அதே சமயத்துல அந்த ரெண்டு பேரும் வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. அண்ட் இந்த ஒரு கேவுக்குள்ள வந்து வரும்போதே வந்து இப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்க. அண்ட் அப்பதான் ரெட் பண்ணி சொல்றான் இந்த இடத்துக்குள்ள ஆல்ரெடி இவனே வந்துட்டானா, இவனுக்கு இந்த இடம் எப்படி தெரிஞ்சிருக்கும் தெரியல அப்படி சொல்லும் போதே வந்துட்டு நீ வந்து கொஞ்சம் அமைதியா இரு, அவனுக்கு எது தெரிஞ்சிட போது நம்ம வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க. அண்ட் அப்படியே உள்ள போகும்போது தான் தெரியுது அங்க எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்து இறந்து கிடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது டிஃபரெண்டான முறையில வந்து இறந்து கிடக்குது அப்படி சொல்லி பார்க்கும்போது அதுல வந்து ஒருத்தர் சொல்றான் வந்து இது வந்து பார்த்தா லைஃப் ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லா உறிஞ்சி எடுத்த மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சம் டேஞ்சரா இருக்குது, அந்த உள்ள பார்த்து போ அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். இவங்களும் இதெல்லாம் சொல்லிட்டு அண்ட் பார்த்து அந்த உள்ள போயிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆகுது இன்னும் நிறைய வந்துட்டு அனிமல்ஸ் எல்லாம் அதாவது நிறைய கிரியேச்சர்ஸ் எல்லாம் வந்து இறந்து கிடக்குதுங்கிறது வந்து எங்களுக்கு இது வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சாப்டர் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏன் வந்து இந்த மாதிரி 2 பார்ட் போட வேண்டியதா ஆயிப்போச்சுன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்து எங்க ஊர்ல பயங்கர மழை, அதனால வந்து என்னால வந்து வாய்ஸ் ஒரு கண்டிப்பா கொடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து கொடுக்க முடிஞ்சது. அதனாலதான் வந்துட்டு 2 வீடியோ போட வேண்டியதா ஆயிப்போச்சு. இதுக்காக வந்துட்டு ஒவ்வொரு சாப்டரா வந்து போட்டிருக்கலாம். பட் ஆல்ரெடி வந்து நான் வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டேன் 2 சாப்டர் போறதா சொல்லி. அதனால வந்துட்டு இப்படி கட் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி போட வேண்டியதா ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு மேல வந்துட்டு நான் அதை சரி பண்ணிக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 சாப்டர் வந்து எப்படி போட ட்ரை பண்றேன். அண்ட் அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்பெஷல் வீடியோ ரெடி பண்றான், அது கூடிய சீக்கிரத்துல வந்துடும். அதுக்கு நீங்க வந்து சப்போர்ட் தாங்க. சரி ஓகே. அண்ட் இன்னொரு வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்ததுன்னா வந்து நான் பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இது போடுறேன். அண்ட் இது வரைக்கும் யாரும் கமெண்ட் பண்ணல. அண்ட் யாரா பாத்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் ஃபுல்லா பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் மட்டும் தட்டி விடுங்க. சரி ஓகே சார், நம்ம அடுத்த ஒரு வீடியோல வந்து நம்ம அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். பை பை சொல்லி சார், நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.